அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் கிட்டத்தட்ட நமக்கு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு, அதாவது வேளாண்மை துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்துல 2026ல தேர்தல் வரப்போகுது. அதற்கு முன்பாகவே இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த 1.5 வருஷத்துக்குள்ள என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யணும், விவசாயிகளுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செய்யணும், ஸோ இதற்கு எல்லாமே பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதுல நம்ம செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான ஸ்கீம் என்னன்னா, பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நமக்கு 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு 1477 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நலத்திட்ட உதவிகள் இந்த விவசாயிகளுக்காக இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சோ அது எல்லாமே இந்த ஒரு வீடியோல தெளிவா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க நமது சேனல்ல ரெகுலராகவே இந்த மாதிரி ஸ்கீம் வீடியோஸ் அப்டேட்லாம் ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நாளில் பயிர்க்கடன் ஸ்டாலின் தொடங்கிய திட்டம் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் சூப்பர் விஷயம், மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட்டும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் பாத்தீங்கன்னாக்க நமக்கு கிடைச்சிருக்குது. என்னன்னா, பயிர்க்கடன் பெறுவதை எளிதாக்கும் வகையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு செல்லாமலேயே அருகில் உள்ள சேவை மையத்தில் சென்று இணையதளத்தில் விண்ணப்பித்த அன்றைய தினமே பயிர்க்கடன் வழங்கப்படும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருந்தது. ஒரே நாளில் பயிர்க்கடன் பெறும் திட்டம். இந்த திட்டம் 134 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் விரைவில் அமல்படுத்த இருப்பதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது இனிமே நீங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு போயிட்டு தான் விவசாயிகள் பயிர்க்கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சேவை மையத்தில், அதாவது கம்ப்யூட்டர் சென்டர்லயோ இல்ல நெட் சென்டர்லயோ போயிட்டு நீங்க இதற்கு விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா அன்னைக்கே உங்களுக்கு பயிர்க்கடன் சாங்ஷன் ஆகிடும். அன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னாக்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 வீக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஏறிடும். அதுக்கப்புறம் அந்த 1 வீக், அந்த 1 இயர்க்குள்ள நீங்க அதை நீங்க கட்டிடணும். ஸோ இந்த பயிர்க்கடன்லாம் வாங்கி பெறலாம். இது பாத்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய நேரங்கள்ல, வரக்கூடிய மாதங்கள்ல இது விரைவில் அமல்படுத்த இருப்பதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? விவசாயிகளுக்காக தமிழக அரசும் மத்திய அரசும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. குறைந்த வட்டியில் பயிர்க்கடன் தள்ளுபடி, பயிர்களுக்கு காப்பீடு, ஆண்டுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை, மானிய விலையில் உரம், விவசாய இடுபொருள்களுக்கு மானியம் என பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்துகின்றன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எல்லாம் பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னன்னா, குறைந்த வட்டியில பயிர்க்கடன் வழங்குறது இதெல்லாமே கூட்டுறவு வங்கியில் தருவாங்க. இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி, ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னாக்க திமுக ஆட்சி, அதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா அதுல பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள் வந்ததுன்னா பயிர்க்கடன் விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுடுவாங்க. ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி விவசாயிகள் பயிர்களுக்கு காப்பீடு திட்டம், அதுல பாத்தீங்கன்னாக்க ஆண்டுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பல நலத்திட்ட உதவிகள் இதுல இருக்கு. ஸோ பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் கடந்த 15,000 கடந்த ஆண்டு
15,062 கோடி ரூபாய்க்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு ரூபாய் 17,000 கோடி பயிர்க்கடன் இலக்கும் 3,000 கோடி கால்நடை பிரிவின் கீழ் கடனும் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன்படி பயிர்க்கடன் பெறுவதை எளிதாக்கும் வகையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு செல்லாமலேயே அருகில் உள்ள சேவை, அதாவது நெட் சென்டர்லயே போயிட்டு மையத்திலேயே இணையதளத்தில் வழியாக நீங்க அன்றைய தினமே பயிர்க்கடன் வழங்கப்படும். புதிய திட்டத்தை திரு மு.க. ஸ்டாலின் கடந்த 17ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியம் அமல்படுத்திட்டு வருவாங்க. நீங்க இனிமே நீங்க கூட்டுறவு வங்கிகளை போயிட்டு தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெட் சென்டர்லயே நீங்க விண்ணப்பிச்சு உங்களுக்கான பயிர்க்கடனை உங்க நிலத்துக்கான விவசாயத்திற்கு தேவையான பணத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 125 பேர் மட்டுமே விண்ணப்பித்து கடன் பெற்றுள்ளனர். தற்போது வரை இந்த திட்டமானது முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த தருமபுரி மாவட்டத்தில் ஒரே ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மாவட்டத்தில் எஞ்சியுள்ள 134 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும் இந்த மாதம் இறுதிக்குள் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்திற்குள் இந்த புதிய திட்டத்தின் மூலம் பயிர்க்கடன் பெறுவதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக்க மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது, அதே போன்று தமிழகம் முழுவதும் 4,500 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும் இந்த புதிய திட்டத்தை செயல்படுத்த அரசு திட்டமிட்டு வருகிறது. அதற்கு கட்டமைப்பு ரீதியாக நிறைய பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் தமிழகம் முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்த அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை ஆகும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியிருக்காங்க. சரிங்களா? பொறுமையா கூட இதற்கு பாத்தீங்கன்னாக்கா அப்டேட் கிடைக்கும். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. வீட்டில இருந்தே உங்களுடைய நகை கடன்கள் அதாவது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பயிர்க்கடன் ஆகட்டும், அதுக்கு தள்ளுபடி வாங்குறத எல்லாமே நீங்க வீட்டில இருந்தே செக் பண்ணிக்கலாம். சேவை நெட் சென்டர்லயும் எல்லாமே பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். இன்னைக்கான ஸ்கீம் இதுதான். இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, வெல்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.